வெல்கம் டு என்மேக்ஸ் சிவில் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ 45 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஆங்கிள் பார்க்குறோம், இங்கே பி இருக்குது, அப்போ மற்ற ரெண்டு ஆங்கிளும் 45ன்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் இருந்து நம்மளோட சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட் sides of equal angles. Equal angles ஓட opposite sides என்னவா இருக்கும்? ஆர் ஈக்குவல். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ நம்மளோட ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் எழுதுனா என்ன சொல்லுவோம்? அட்ஜசன்ட் சைட்ஸோட ஸ்கொயர்ஸை சம் பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் இருக்கும். ஏசி இஸ் ஈக்குவல் டு √2aன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சைன் 45லேருந்து நம்ம காட் 45 வரைக்கும் எழுதிடலாம். cos 45, tan 45, அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம் நம்ம? cosecant 45, secant 45, cot 45. ஸோ சைன் என்னது? ஆப்போசிட் பை சைன் ஏனே வச்சுப்போம். ஏ எழுதினாலும் அதுதான், சைன் சி எழுதினாலும் அதுதான். ஸோ சைன் 45 ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ 1/√2. காஸ் என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். Again 1/√2. tan என்னது? sin by cos 1/√2 divided by 1/√2 1. cosecant என்னது? secant sin ஓட reverse, so √2. secant என்னது? cos ஓட reciprocal. cot என்னது? tan ஓட reciprocal. அவ்வளோதான்.